ஒரு செஸ் போர்டில் 64 கட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த 64 கட்டங்களுக்குள் ஒரு வீரன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவனுடைய வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிக்கும். இந்த வீடியோ ஒரு ரிலாக்ஸாக கேளுங்க. ஆடியோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். வாழ்க்கையும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கோம், எந்த நேரத்தில் தாக்குறோம், எப்பொழுது ஒரு படி பின்னால் செல்கிறோம், இதுதான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. இந்த உண்மையை உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கும் ஒரு இளம் இந்திய வீரர் தான் பிரக். ஒரு காலத்தில் செஸ் போர்டின் முன்னால் அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் இன்று உலகத்தின் மிகப்பெரிய செஸ் மேடைகளில் விளையாடும் கிராண்ட் மாஸ்டர். அவருடைய பயணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கிறது. பிரக்கிடம் என்ன இருக்கிறது? இதுக்கான பதில் டேலண்ட், லக், இன்டெலிஜென்ஸ் இது மட்டும் இல்லை. அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய சக்தி ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கும் பயன்படுத்தக்கூடிய 3 முக்கியமான சக்ஸஸ் ஃபார்முலாஸை நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்கள் யோகேஷ் ஆண்டனி. சக்ஸஸ் ஃபார்முலா 1. இவரோட கதை ஒரு பெரிய மேடையில் தொடங்கவில்லை. அது ஒரு சிறிய செஸ் போர்டில் தான் தொடங்கியது. ஒரு குழந்தைக்கு செஸ் என்றால் என்ன? ஒரு கேம், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு காம்படிஷன். ஆனால் அதையே ஒருவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டால் அது ஒரு ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ரொஃபஷனாக மாறுது. அந்த ப்ரொஃபஷனோட உச்சத்தை நோக்கி ஓடினா அது ஒரு வாழ்க்கையின் நோக்கமாக மாறுது. பிரக் அவர்களின் ஆரம்ப பாதையில் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் சிறு வயதிலேயே செஸ்ஸில் தீவிரமாக ஈடுபட்டு மிக குறைந்த வயதிலேயே உலகின் அதிக அளவில் கவனம் பெற்றார். 2016 இன்டர்நேஷ்னல் மாஸ்டர், 2018 கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய லைஃப் லெசன் என்ன இருக்குது? பெரிய வெற்றிக்காக பெரிய ஆரம்பம் ஒன்றும் தேவையில்லை, சிறியதாக ஆரம்பிக்கலாம். பிரக் ஒரே நாளில் கிராண்ட் மாஸ்டர் ஆகவில்லை. ஒரே ஒரு வெற்றியால் உலகின் முன்னணி வீரராகவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூவ், ஒவ்வொரு மிஸ்டேக், ஒவ்வொரு கரெக்ஷன், ஒவ்வொரு லெசன், ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட், இப்படித்தான் ஒரு பெரிய கரியர் உருவாக்கப்பட்டது. எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்மால் பிகினிங் இஸ் நாட் அ ஸ்மால் ட்ரீம். சிறிய ஆரம்பம் சிறிய இலக்கு என்று அர்த்தமில்லை. ஒரு சிறிய இலக்கு ஒரு நாள் இமயத்தை உருவாக்கும். சக்ஸஸ் ஃபார்முலா 2. வெற்றி மட்டுமல்ல, தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். செஸ் விளையாட்டில் ஒரு வீரன் எல்லா கேமையும் ஜெயிக்க முடியாது. அதே போல தான் வாழ்க்கையும். ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறாது. ஒரு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகலாம், ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஃபெயில் ஆகலாம், ஒரு எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க்ஸ் வராமல் போகலாம். ஒருவர் உங்களை நிராகரிக்கலாம். நீங்கள் பலமுறை முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காமல் போகலாம். அப்பொழுது 2 வகையான மனிதர்கள் உருவாகிறார்கள். ஒருவர் சொல்வார், நான் தோற்றுட்டேன், என்னால் எதுக்கு மேலே முடியாது. இன்னொருத்தர் சொல்வார், நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த 2வது மைண்ட் செட் தான் வெற்றியாளர்களின் மைண்ட் செட். செஸ் விளையாட்டில் ஒரு பிளேயர் தனது ஆப்போனன்ட் பிளேயரோட மூவை பார்த்து உடனே கோவப்பட மாட்டார். அவர் தன் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துவார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையிலும் அதே கேள்வியை கேட்க வேண்டும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்பதற்கு பதிலாக இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு ஃபெயிலியர் வந்துட்டால் அதை உங்கள் வாழ்க்கையோட ஐடென்டிட்டியாக மாற்றாதீங்க. நான் தோல்வியடைந்தவன் என்று சொல்லாதீங்க. இந்த முயற்சி தோல்வி அடைந்தது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஃபெயிலியர் உங்களை டிஃபைன் செய்ய முடியாது, அதை உங்களை ட்ரெயின் செய்யணும். பிறகு என் கரியரில் மிகப்பெரிய போட்டிகள், ப்ரெஷர் கேம்ஸ், விக்ட்ரிஸ் இது மட்டும் கிடையாது. டாப் லெவல் செஸ் என்பது தொடர்ந்து அன்சர்டைனிட்டி, ப்ரெஷர் மற்றும் டிஃபிகல்ட் டெசிஷன் நிறைந்த மாய உலகம். ஆனால் அந்த அனுபவங்களை அவரை உயர்ந்த மேடைகளுக்கு தயார்படுத்தின. 2023 வேர்ல்ட் கப்பில் அவர் பல டாப் ரேங்க்டு ஆப்போனன்ட்ஸை வீழ்த்தி ஃபைனல் வரைக்கும் போனார். இறுதியில் மேக்னஸ் கிளார்சன் அவருக்கு ரன் அப் ஆனார். இதை ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரின்னு நம்ம பார்க்கலாம், அல்லது ஒரு இளம் வீரன் உலகின் மிகப்பெரிய வீரருக்கு எதிரான தன்னை நிரூபித்த ஒரு நாள் என்று பார்க்கலாம். சக்ஸஸ் ஃபார்முலா 3. பொறுமை ப்ளஸ் சரியான நேரம் இஸ் ஈக்குவல் டு மிகப்பெரிய வெற்றி. செஸ் விளையாட்டின் மிகப்பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மூவையும் உடனே விளையாடக்கூடாது. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். ஆப்போனண்ட் என்ன செய்கிறாருன்னு நம்ம பார்க்குற நேரம் வருது. போர்டை முழுவதும் அனலைஸ் பண்ணுற நேரம் வருது. அதற்கு பின்னாடி சரியான மூவை தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கையிலும் அப்படி தான். இன்று நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, நாளைக்கு அதற்கான ரிசல்ட் வரல. 3 நாட்கள் கழித்தும் அந்த ரிசல்ட் வரல. 1 மாதம் கடந்தும் ரிசல்ட் வரல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் ட்ராப் அவுட் பண்ணுறாங்க. கன்சிஸ்டன்சி இது ஒரு விசித்திரமான சூப்பர் பவர். அது மெதுவாக தான் வேலை செய்யும், ஆனால் நிறுத்தாமல் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக மாறும்.
2025 பிரக் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதற்கான நல்ல உதாரணம். அவர் FIDE சர்க்கியூட் முழுவதும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி இறுதியில் அந்த சர்க்கியூட்டை வென்று 2026 கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் ஆனார். அதே வருஷம் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ், சூப்பர்பெட் செஸ் கிளாசிக் ரொமானியா, UZ செஸ் கப் மாஸ்டர்ஸ் மற்றும் லண்டன் செஸ் கிளாசிக் ஓப்பன் போன்ற முக்கிய போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றார். இது ஒரு நாள் சக்ஸஸ் கிடையாது, கன்சிஸ்டன்சி இன் சக்ஸஸ். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் மெதுவாக வருதா, கவலைப்படாதீங்க. சில வெற்றிகள் வெளியில் வருவதற்கு முன்பு உங்களுக்குள் உருவாக வேண்டும். செஸ் விளையாட்டில் வெற்றி பெறுவது என்பது ஒரு நல்ல மூவை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, தவறான முடிவு எடுத்த பிறகும் ஒரு சரியான மூவை கண்டுபிடிப்பது தான். வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த உண்மையை நீங்கள் ஃபீல் பண்ணால் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம், நேரத்தை வீணாக்கி இருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், தவறான மனிதர்களை நம்பி இருக்கலாம், உங்கள் திறமையை நீங்களே சந்தேகித்திருக்கலாம். ஆனால் உங்கள் கதை முடிந்து விடவில்லை. அதனால் உங்கள் கதை முடிந்து விடவில்லை. உங்கள் அடுத்த மூவ் இன்னும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை ஒரு செஸ் போர்டு போல பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூவ், ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு லெசன், ஒவ்வொரு வெற்றியும் ஒரு ஸ்டெப், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும்போது இவன் எப்படி இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தான் என்று இந்த உலகமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கும். அந்த நாளுக்காக இன்று உங்கள் நெக்ஸ்ட் மூவ் எடுங்க. பிகாஸ் யுவர் லைஃப் இஸ் நாட் டிசைடட் பை யுவர் ஃபர்ஸ்ட் மூவ். இட் இஸ் டிசைடட் பை வாட் யூ டூ வித் யுவர் எவ்ரி மூவ் ஆஃப்டர் தட். இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ நெவர் ஸ்டாப் மேக்கிங் யுவர் நெக்ஸ்ட் மூவ். உங்கள் வாழ்க்கையின் செஸ் போர்டில் அடுத்த மூவ் யாருடையது? ஆன்சர் உங்களுடையது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.